வணக்கம். ட்ரம்ப் நம்ம மார்க்கெட்டை பார்த்து நேற்று ஷாக் ஆகிருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு என்ன தோணியிருக்கும், நம்ம வந்து இந்தியாவை டெட் எக்கானமி அப்படின்னு சொல்லியாச்சு. அது வேறு இல்லாமல் 50% தாரிஃப் போட்டாச்சு. ஸோ நேற்று நம்ம சொன்ன இதில் வந்து இந்தியாவுடைய மார்க்கெட் நேற்று படுபாதாளத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னோட அவருடைய எண்ணமாக கூட இருந்திருக்கலாம். நேற்று அவர் அப்படியே என்ன நினச்சதுக்கு நம்ம மார்க்கெட் அப்படியே ஆப்போசிட்டாக வந்து அவருக்கு எதிராக செயல்பட்டுருக்கு. கடைசியாக முடியும் போது அவர் மூஞ்சில் கறியை பூசிட்டு 22 பாயிண்ட் வந்து அப்பில் வந்து முடிஞ்சிருக்கு. 24,596 அப்படின்றதுல வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அவர் எதிர்பார்த்த மாதிரி இந்த மார்க்கெட் ஓப்பன் அப்போ 100 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுன் ஓப்பன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அப்படியே வந்து லைட்டாக வந்து மேலே வந்தது. ஸோ மேலே வந்துடும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் நேற்று மேக்ஸிமம் பெரும்பாலும் எல்லோரும் எதுவும் எதிர்பார்ப்புன்னா ட்ரம்ப் தாரிஃப் போட்டாங்க. ஒரு 200 250 பாயிண்ட் இது வந்து மார்க்கெட் வந்து கீழே விழுவும். மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து ஒரு 250 பாயிண்ட் வந்து கீழே விழுவும். நிஃப்டி வந்து ஒரு 24,300 24,200 வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் என்கிட்ட பேசினவங்களாம் என்ன சொன்னாங்க. ஸோ நான் அப்போ கூட சொன்னேன், மார்க்கெட் வந்து அவ்வளோ பெருசாக விழுகாதுங்க அப்படின்னு சொன்னேன். நான் கூட ஒரு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து யாரும் புட் சைட் போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் மெசேஜும் போட்டிருந்தேன். ஸோ அது மார்க்கெட் வந்து கொஞ்சம் வந்து ரெக்கவரி கொடுக்குற மாதிரி இருந்தது. ரெக்கவரி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கடைசியில் அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 11 மணி போல் வந்து 24,400 வந்து டெஸ்ட் பண்ணிச்சு. ஸோ 24,400 டெஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ அங்கேருந்து நம்ம வந்து திரும்ப மேலே வந்துடும், பவுன்ஸ் பேக் கொடுத்து மேலே வரும்னு எதிர்பார்த்தோம். திரும்ப வந்து அப்படி 24,400 பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி போல் 24,350 ரீடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் கூட மார்க்கெட் அவ்வளோதான் போல தெரியுது, இதோட கீழே விழுந்துரும் அப்படின்னு இப்போ எதிர்பார்த்தேன். 24,344 லோ. ஸோ நேற்றோடைய லோ பார்த்தோம்னா 24,344. அந்த லோ டச் பண்ணிவிட்டு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்தது பாருங்கள் அங்கேருந்து. ஸோ அந்த லோலேருந்து ஒரு ஹை நமக்கு வந்து கொடுத்தது 290 புள்ளிகள் வந்து நேற்று ஹை. லோலேருந்து நேற்று ஹை வந்து ஏறினது 1.5 மணிக்கு வந்து கீழே கொடுத்தது. அதுலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரே போட்டு தான் அடித்து தூக்கி வந்துச்சு மார்க்கெட். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்தில் திரும்ப வந்து பாசிட்டிவ் சைடு 290 புள்ளிகள் மேலே வந்து கடைசியில் முடியும் போது பார்த்தோம்னா 22 புள்ளிகள் அப்பு. ஹை பார்த்தோம் அப்படின்னா நேற்று வந்து 24,634 புள்ளிகள் வந்து ஹை வரைக்கும் டச் பண்ணிவிட்டு திரும்ப க்ளோசிங் வந்து 24,596 வந்து முடிஞ்சுது. அந்த 1.5 மணிக்கு வந்து யாரெல்லாம் கால் ஆப்ஷன் எடுத்திருந்தாங்களோ எல்லாருக்கும் ஒரு ஜாக்பாட். நேற்று வர நிஃப்டி எக்ஸ்பைரி வேறு. ஸோ அந்த 1 மணி போல் அந்த 3 ரூபா 4 ரூபா அந்த ப்ரைஸ் வந்துருக்கும். அந்த ப்ரைஸில் வந்து யாரெல்லாம் இந்த இது எடுத்திருந்தாங்களோ இந்த 290 புள்ளிகள் வரும்போது கிட்டத்தட்ட அவங்களாம் கிட்டத்தட்ட அந்த 5 ரூபா ரேஞ்சிலேருந்து கிட்டத்தட்ட 100 ரூபா வரைக்கும் அந்த கால் வந்தது. ஸோ அது அவங்க யாரெல்லாம் அந்த கால் எடுத்திருந்தாலும் கால் எடுத்தவங்க தான் நேற்று ஜாக்பாட் தான். ஸோ அது மாதிரி இந்த மாதிரி காலுக்கு எப்பயாவது ஒரு சமயத்தில் கிடைக்கிறப்ப நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நேற்று ஆனால் மார்க்கெட்டை வந்து என்ன ட்ரம்ப் நினச்சதுக்கு வந்து ஆப்போசிட்டாக வந்து முடிவடைஞ்சு அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாகவே இருந்திருக்கலாம். அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு மார்க்கெட்ஸ் வந்து நேற்று ஜப்பான் மார்க்கெட், ரஷ்யா, அதேமாதிரி ஜெர்மனியோட டாக்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஏஷியன் மார்க்கெட்ஸ் ஆகட்டும், யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் ஆகட்டும் எல்லாமே ஓரளவு வந்து இது பாசிட்டிவாக தான் முடிஞ்சுது. ஆனால் நம்ம மார்க்கெட் வந்து அங்கேருந்து இவ்வளோ பெரிய பாசிட்டிவ் வருமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் கூட எதிர்பார்த்தேன்னா சரி ஒரு -50 பாயிண்ட்ஸ் -60 பாயிண்ட்ஸ் வந்து முடிக்கலாம் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்தேன். ஆனால் மார்க்கெட் வந்து இவ்வளோ ஃபோர்ஸாக வந்து மேலே வந்து முடியும் அப்படின்னு நான் எதிர்பார்த்ததை விட அது 21 புள்ளிகள் பாசிட்டிவ் சைடில் முடிஞ்சது. நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நிஃப்டி வந்து நிம்மதியாக கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நேற்று காலையில் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருடைய போர்ட்ஃபோலியோவும் கிட்டத்தட்ட வந்து 10,000 15,000 அந்த மாதிரி ரேஞ்சிலலாம் வந்து நேற்று கிட்டத்தட்ட வந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த 10,000 15,000 திரும்பி கூட அந்த இதுக்கு பாசிட்டிவ் திரும்பிடுச்சின்னு சொல்லலாம். அவ்வளோ அந்த அளவு வந்து பெரிய பங்குகளையும் இறக்கத்தையும் ஏற்றத்தையும் நேற்று பங்குகள் சந்திச்சதுன்னு வந்து பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி நம்ம எஃப்ஐஎஸ் நேற்று வந்து பயங்கர ஒரு செல்லிங் 4,997 கோடி ரூபாய்க்கு வந்து நேற்று எஃப்ஐஎஸ் செல்லிங். டிஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட நம்ம எப்பயும் போல 10,864 கோடி ரூபா. ஸோ இதுவும் வந்து ஒரு காரணமாக கூட இருக்கலாம். நான் டிஐஎஸ் அக்ரெசிவ் பையிங் வந்து நேற்று மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டு வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட நேற்று அக்ரெசிவாக பை பண்ணியிருக்கேன். 10,864 கோடி ரூபாய் நேற்று பை இருந்திருக்கு நேற்று மார்க்கெட்டில். அதே மாதிரி நேற்று மார்க்கெட்டில் பிஎஸ்சியில் லிஸ்டான என்எஸ்டிஎல் பங்குகள் நேற்று கிட்டத்தட்ட ஒரு 1,123 ரேஞ்சு முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட அப்பர் சர்க்கியூட் ஆகுது 20% அப்பர் சர்க்கியூட் அடிச்சு நேற்று க்ளோஸ் ஆச்சு. சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎல் பார்க்கும்போது நேற்று வந்து இந்த ரேட் வந்து என்எஸ்டிஎலுக்கு அதிகமாக தெரியுது. ஸோ சிடிஎஸ்எல் வந்து இருக்கிற பொட்டன்ஷியல் வந்து என்எஸ்டிஎல் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏன்னா சிடிஎஸ்எல் வந்து கிட்டத்தட்ட இதுலேருந்து ஒரு 300 400 ரேஞ்சில் அதிகமாக வந்து இருக்குது. ஆனால் இப்போ நான் வந்து சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎல் என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல் கம்பேரிசன் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம் என்எஸ்டிஎலுக்கு 22,464 கோடி இருக்குது. சிடிஎஸ்எலுக்கு 32,698 கோடி இருக்குது. அதுமாதிரி சிடிஎஸ்எலோட
52 வீக் ஹை பார்த்தோம் அப்படின்னா 1990 52 வீக் லோ பார்த்தோம் அப்படின்னா 1047 இருக்குது. என்எஸ்டிஎலோட சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1420 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ப்ராஃபிட் அது பார்த்தீங்கன்னா 343 கோடி ரூபா லாஸ்ட் இது கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சிடிஎஸ்எல் பார்த்தோம் அப்படின்னா 1082 கோடி ரூபா சேல்ஸ் காமிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா 526 கோடி ரூபா லாஸ்ட் டைமில் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம் சிடிஎஸோட சேல்ஸ் க்ரோத் 17.79 இருக்குது. என்எஸ்டியோட சேல்ஸ் க்ரோத் வந்து 11.98 இருக்குது. அதே மாதிரி சேல்ஸ் ரெவன்யூ பார்த்தோம், சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் 1083 கோடி சிடிஎஸ்எல்லாம், என்எஸ்டியில் வந்து 1420 கோடி. ஸோ ப்ராஃபிட் வைஸ் பார்த்தம்போது சிடிஎஸ்எல் அதிகம், என்எஸ்டிஎல் கம்மி. ஸோ சேல்ஸ் இதை விட வந்து ப்ராஃபிட் சதவீதம் வந்து சிடிஎஸ்எல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அதேமாதிரி அவங்களுடைய அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்கும் வந்து ரொம்ப அதிகமாக வந்து அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல் பார்க்கும்போது என்எஸ்டிஎல் கொஞ்சம் விலை குறைஞ்சா நம்ம பை பண்ணலாம். ஸோ 1000 ரூபா ரேட் அப்படி 1123 அப்படின்றது கொஞ்சம் ரொம்ப ரேட் அதிகமாக தெரியுற மாதிரி தெரியுது. ஸோ மார்க்கெட் வந்து எங்கேயாவது ஒரு கரெக்ஷன் வந்து 800 850 ரூபா ரேஞ்ச் வந்ததுன்னா திரும்ப வந்து அதை பை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சிடிஎஸ்எல் வந்து இந்த ரேட்டுக்கு நம்ம தாராளமாக பை பண்ணுற மாதிரி இருக்குது ரேஞ்சில் தான் இருக்குது. லாங் டைம் பையர்ஸ்க்கு வந்து ரெண்டுமே வந்து நல்ல ஒரு பங்குகள் தான். சிடிஎஸ்எலும் சரி என்எஸ்டிஎலும் சரி தாராளமாக வாங்கலாம். அதே மாதிரி நேற்று மார்க்கெட்டில் வந்து நிஃப்டியோட கான்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 பங்குகள் இந்த நிஃப்டி வந்து நேற்று வந்து கீழேருந்து மேலே தூக்கிட்டு வந்த பங்குகளாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப இறங்கிய பங்குகள் பார்த்தா 18 பங்குகள். அதே மாதிரி ரிலையன்ஸ் இதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப டவுன் இருந்து, பாரதி ஏர்டெல் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த 200 கோடிகள் டவுன் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ரிலையன்ஸ்லாம் பார்த்தா 1.5% கிட்ட இறங்கி இருந்தது. அதே மாதிரி ஐசி பேங்க் அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ அதேமாதிரி பார்த்தோம் HDFC பேங்க் பார்த்தோம் அப்படின்னா நேற்று வந்து கான்ட்ரிபியூட்டர்ஸ் சைடில் HDFC பேங்க், ஹீரோமோட்டோ கார்ப்பு, டிசிஎஸ், ஆக்சிஸ் பேங்க், எட்டர்னல், ஐடிசி, டெக் மஹேந்திரா, எல்என்டி, ஸ்டீல் டெக், மாருதி, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், டாடா ஸ்டீல், ஏஷியன் பெயிண்ட், விப்ரோ இதெல்லாம் அவங்களாம் வந்து இது வந்து நிஃப்டி வந்து இது ஓரளவு வந்து மேலே தூக்கி கொண்டதாங்க. அதே மாதிரி முக்கியமாக இன்னொன்று பார்க்கணும். ஸோ அது எட்டர்னல் அப்படின்ற ஒரு பங்கு, ஜொமேட்டோ அதாவது வளைய பேர் 301 ரூபாய்க்கு வந்து நேற்று வந்திருக்கு. நேற்று வந்து பெரிய ஒரு பல்க் செல்லிங் வந்து இந்த பங்கில் நடந்திருக்கு. அதுக்கு டீட்டெயில் அப்புறமா வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த எட்டர்னல் பங்கோட பிஇ பார்த்தோம் அப்படின்னா 974 974 ஸ்டாக்கோட பிஇவாக இருக்குது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 37. ஸோ இண்டஸ்ட்ரியோட பிஇயோட ஸ்டாக்கோட பிஇ அப்படியே கிட்டத்தட்ட ஒரு பல மடங்குகள் அதிகமாக இருக்குது. இந்த பங்கு எப்போ வேணால் வந்து திரும்ப இறங்கலாம். இந்த பங்கு வச்சுருங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா தான், பெரிய லாபம். டெப்ட் வந்து கிட்டத்தட்ட 250 கோடி டெப்ட் இருக்குது இந்த நிறுவனத்துக்கு. யாராவது இந்த பங்குகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா எப்பயுமே இந்த பங்கு மேலே ஒரு கண் வச்சுருங்க. ஸோ லாபம் கொடுக்குறது கையில் வச்சுருங்க. எப்பயாவது இறங்குதுன்னு தெரிஞ்சால் கைக்கு கொடுத்துட்டு வெளியில் வந்துடுங்க. பெட்டர் அதுதான் இந்த உங்களுக்கு பொறுத்த வரைக்கும். ஸ்டாக்கோட பிஇ பார்த்தா 974 இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ வெறும் 37 தான். ஸோ கிட்டத்தட்ட அப்படியே பல மடங்குகள் அதிகமாக இருக்குது. இப்போ வேணால் இந்த கப்பல் கவுந்த எப்படின்னு சொன்னால் அது மாதிரி கப்பல் கவுந்ததுன்னா பல மடங்கு இந்த பங்கோட விலையும் குறையும். அதே மாதிரி நேற்று மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா சக்தி பம்ப்ஸ் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருந்தது. கிட்டத்தட்ட 11% ஏற்றம். அவலான் டெக்னாலஜிஸ் ஒரு 9% ஏற்றம் கொடுத்துருந்தது. ரெயின் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு 7% ஏற்றம் கொடுத்துருந்தது. ஐடிஐ ஒரு 7% ஏற்றம் கொடுத்துருந்தது. கஜாரியா செராமிக்ஸ் ஒரு 6% ஏற்றம் கொடுத்துருந்தது. கேப்டன் பாயிண்ட் லேப் ஒரு 6% ஏற்றம் கொடுத்தது. ஜாங்கிள் ப்ரீபெய்ட் ஓஷன் ஒரு 6% ஏற்றம் கொடுத்துருந்தது. ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன் ஒரு 5% ஏற்றம் கொடுத்துருந்தது. சாஃபியர் ஃபுட்ஸ், லூபின், ஜெய் பாலாஜி இண்டஸ்ட்ரீஸ், வேரப் இன்ஜினியரிங், குஜராத் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், கிர்லோஸ்கர் பிரதர்ஸ், ஹீரோ மோட்டோகார்ப், இ-கிளாஸ் சர்வீசஸ், சன் ஃபார்மா, சிக்னிட்டி டெக்னாலஜிஸ், ஒக்கார்ட், கோஃபூஜ், தானி சர்வீசஸ், இந்திரபிரஸ்தா மெடிக்கல், 3M இந்தியா, சங்வி மோட்டர்ஸ், பைரமில்க் ஃபார்மா, NCC, நட்கோ ஃபார்மா, சோழமண்டலம் ஃபினான்ஸ், பிபி இன்ஃபெக்ட், ஃபின்டெக், ஆர்த்தி ஃபார்மா லேப்ஸ், ரேட்கின் ட்ராவல், ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ், இன்ஃபோ ஏஜ், காஃபி டே என்டர்பிரைசஸ், ஒலக்ட்ரா, டொரண்ட் பவர், ரிலாக்ஸோ ஃபுட்வேர் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 3-6% ஏறிய பங்குகளாக இருக்குது. ஸோ அதே மாதிரி என்எஸ்டிஎல் நேற்று வந்து 20% அப்பர் சர்க்யூட் அடித்த பங்கு. அதே மாதிரி அது கூட லிஸ்டான இன்னொரு பங்கு கூட லக்ஷ்மி இந்தியா ஃபைனான்ஸ், அதுவும் கிட்டத்தட்ட ஒரு அப்பர் சர்க்யூட் நேற்று 123 ரேஞ்சு 148 வந்து விலை கூடிச்சு. அப்புறம் இஸ்மோன் ஒரு பங்கு 14% கூடி இருந்தது. இண்டோஃபார்ம் எக்யூப்மெண்ட் அந்த ஒரு பங்கு ஒரு 9% கூடி இருந்தது. குவாலிட்டி பவர் கிட்டத்தட்ட ஒரு 7% கூடி இருந்தது. ஸ்டவ் கிராஃப்ட் பார்த்தாலும் ஒரு 7% கூடி இருந்தது. அஃபோர்டபுள் ரோபோட்டிக் கிட்டத்தட்ட ஒரு 6% கூடி இருந்தது. ஊஸ்வால் பம்ப்ஸ் 6% கூடி இருந்தது. பஜாஜ் ஸ்டைல் ரீட்டைல் அது ஒரு 6% கூடி இருந்தது. ஆதித்யா இன்ஃபோடெக் ஒரு 6% கூடி இருந்தது. ஸோ இந்த ஆதித்யா இன்ஃபோடெக் அப்படின்னு இது வந்து சமீபத்தில் லிஸ்டான பங்கு தான். இதையும் ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட இந்த பங்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ இந்த ஆதித்யா இன்ஃபோடெக்கோட கம்பெனியோட ஒர்க் என்ன அப்படின்னா சிசிடிவியோட மேனுஃபேக்சரர் இவங்க. சிசிடிவி கேமரா இருக்கு இல்லையா, அந்த மேனுஃபேக்சரர் இவங்க. ஸோ அதனால் வந்து 2-3 பிராண்டில் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து இவங்களுக்கு வந்து அதிகமான ஆர்டர்ஸ் இவங்ககிட்ட இருந்து ஏன்னா இந்தியா இதுலேருந்து பண்ணுறதுனால இவங்ககிட்ட அதிகமான ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அதனால தான் அந்த பங்கு வந்து என்எஸ்சிஎலுக்கும் இதுக்கும் போட்டி போட்டு வரும்போது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ஏற்றம் இருந்தது. இந்த பங்கு வரும்போதே கிட்டத்தட்ட 40% மேலே லிஸ்டிங் கெயின் இருந்தது இந்த பங்குக்கு. அதே மாதிரி என்விரோ இன்ஜினியரிங்ஸ் கிட்டத்தட்ட 6% கூடியிருந்தது. ஸ்டாக் சாஃப்ட்வேர் 6% கூடியிருந்தது. டாலின் டயர்ஸ் ஒரு 5% கூடியிருந்தது. எஸ்எம்எல் நேற்று ஒரு 5% ஏரியா அப்பர் சர்க்யூட் அடிச்சிருந்தது. விம்டா லேப்ஸ் ஒரு 4% கூடியிருந்தது. ஸ்கை கோல்ட் டைமண்ட் ஒரு 4% கூடியிருந்தது. ஸோ ஏற்றம் கொடுத்த பங்குகள்லாம் இதெல்லாம் பெரிய ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருந்தது. மார்க்கெட்டில் ஒரு பெரிய இறக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கார்வே ஃபிலிப்ஸ் நேற்று கிட்டத்தட்ட 2-3 நாளில் ஒரு 20% ஏறிய பங்கு நேற்று ஒரு 8% இறங்கியது. அதேமாதிரி குஜராத் நர்மதா வேலிக்கு அந்த பங்கு 8% இறங்கியிருந்தது. எலக்ட்ரோ ஸ்டீல் காஸ்டிங் அது அந்த பங்கு ஒரு 5% இறங்கியது. சாரதா கிராப் ஒரு 5% இறங்கியது. பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் 5% இறங்கியது. சுலா வினியார்ட்ஸ், பிட்டி இன்ஜினியரிங், ஏடி பாரி, இந்தியா ஷெல்டர் ஃபினான்ஸ், எஸ்கேஎஃப் இந்தியா, சுப்ரீம் பெட்ரோகெமிக்கல்ஸ், அனூப் இன்ஜினியரிங், சாரதா எனர்ஜி அண்ட் மினரல்ஸ், எம்டார் டெக்னாலஜிஸ், ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ், கணேஷா ஈகோஸ்பேர், கார்போண்டியம் யூனிட்ஸ், கிபிஐ கிரீன் எனர்ஜி, தெர்மாக்ஸ், பர்ஜர் பெயிண்ட்ஸ், ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஆல்கல் அமீன்ஸ், ஃபைன் ஆர்கானிக்ஸ், பாரதீப் பாஸ்பேட், எஸ்ஜி இன்ஃப்ரா இன்ஜினியரிங், நியூஜென் சாஃப்ட்வேர், கிர்லோஸ்கர் ஃபினாமெட்டிக், மெட்ரோபோலிஸ் ஹெல்த் கேர், சானஃபி, பாரத் எக்ஸாகாம், இசட்எஃப் கமர்ஷியல் வெஹிக்கிள், சுமிட்டோமோ கெமிக்கல். ஸோ இந்த பங்குகள்லாம் பார்த்தோம்னா 3-5% இறங்கிய பங்குகளாக இருக்குது. அந்த மாதிரி பார்த்தோம் நேற்று மார்க்கெட்டில் வந்து லியூமக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பங்கு வந்து 2 பங்குகள் இருக்குது. அவங்க வந்து லியூமக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு பங்கு இருக்குது. லியூமக்ஸ் டெக் அப்படின்னு சொல்லி ஒரு பங்கு வச்சுருக்காங்க. அந்த 2 நிறுவனம் ஒரே நிறுவனத்தை சேர்ந்தது தான். இந்த லியூமக்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட பங்குகளில் வந்து நேற்று வந்து பெரிய இறக்கம் இருந்தது. அதாவது 2020க்கு பிறகு வந்து இந்த இறக்கம் வந்து பெரிய இறக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களோட ரிசல்ட் நேற்று வெளியில் வந்து குவார்டரில் வந்து 17.7% வந்து குறைஞ்சிருக்கதா வந்து அவங்க வந்து ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ் கொடுக்கவே இது மார்க்கெட்டில் இதனுடைய பெரிய லெவல் ஃபால் கிட்டத்தட்ட ஒரு 11% அவங்க வந்து இறங்கிச்சு. ஸோ இந்த லியூமக்ஸ் இண்டஸ்ட்ரியோட பங்கு இறங்குமே லியூமக்ஸ் ஆட்டோ டெக்னாலஜிஸ் அந்த பங்கு வந்து இது வந்து ஒரு 10% மார்க்கெட்டில் இறங்கிச்சு. இந்த 2 நிறுவனம் வாகனத்துறைக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லைட்டிங் சொல்யூஷன்ஸ், முன்னாடி இருக்கிற ரியர் லைட்டிங்ஸ் அந்த இதெல்லாம் வந்து அவங்க பண்ணுறாங்க. அதேமாதிரி கியர் சிஸ்டம்ஸ், அதே மாதிரி உள்ள இருக்கிற இன்டீரியர்ஸ் எல்லாம் அவங்க பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஆட்டோ செக்டாருக்கு வந்து ஒரு பெரிய பங்களிப்பு இருக்குது இவங்களுடைய இது. அந்த லியூமக்ஸ் ஆட்டோ டெக்னாலஜி பங்கு வந்து 1100 ரூபா கிட்ட ட்ரேட் ஆச்சு நேற்று. ஒரே டைமில் வந்து 10% கொடுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 2 பெரும் பங்குகளையுமே ஒரு பெரிய இறக்கம் இருந்தது நேற்று. லியூமக்ஸ் இண்டஸ்ட்ரியிலும் பெரிய இறக்கம், அதாவது லியூமக்ஸ் ஆட்டோ டெக்லையும் ஒரு பெரிய இறக்கம் இருந்தது இந்த பங்குகளில். இந்த இறக்கம் ஒரு தற்காலிகமானதாக இருக்கும். ஸோ திரும்ப வந்து மேலே வரக்கான வாய்ப்புகள் இந்த பங்கு நல்ல இந்த நிறுவனம் வந்து நல்ல நிறுவனம், நல்ல செயல்பாடு கொண்டுக்கிட்டு நிறுவனம். நிறைய வந்து ஹோல்டிங் கம்பெனி அதேமாதிரி பார்த்தோம். எஃப்எஸ்டிஎஸ் கிட்ட இந்த பங்குகளுடைய ஷேர் ஹோல்டிங் போர்டன் வந்து நல்லாவே இருக்குது. அதே மாதிரி ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஸ்டேக்கும் வந்து கிட்டத்தட்ட 75-55% வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் 2 பங்குகளுமே ஒரு நல்ல பங்குகள் தான். மார்க்கெட்டு பெரிய இறக்கம் வந்து அப்படின்னா பயப்பட வேண்டாம். அந்த பங்கு திரும்ப வந்து மேலே வந்துடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா இக்ரேஷி மோட்டர்ஸ் அப்படின்னு ஒரு 8-9% இறங்கியிருந்தது. பிரின்ஸ் வைப் இது ஒரு 7% கிட்ட இறங்கியிருந்தது. விஆர் ஃபிலிம் ஸ்டுடியோஸ் இறங்கியிருந்தது. ஜிங்கா லாஜிஸ்டிக்ஸ் கண்டினியூ ஏறினது. பிளாக் பக் அப்படின்ற ஒரு பங்கு ஒரு 8% இறங்கியிருந்தது. ஷாலன் இந்தியா ஃப்ளோரைடு அது ஒரு 7%. இந்துஜா குளோபல் சொல்யூஷன் அந்த குவார்டர் ரிசல்ட் வந்து இது கொடுத்துருந்தாங்க. அது சரியில்லைன்னு சொல்லி காரணத்தால் அதுவும் 8% இறங்கியிருந்தது. ஜாஷ் இன்ஜினியரிங் பார்த்தா அதுவும் ஒரு 7% இறங்கியிருந்தது. ஸோ ரோசல் இந்தியா ஒரு 6% இறங்கியிருந்தது. அதேமாதிரி என்எஸ்சியில் பார்த்தோம் அப்படின்னா நேற்று வந்து ப்ராடர் மார்க்கெட்டில் நேற்று வந்து ஸ்டார்டிங்கில் வந்து டிக்ளைன்ஸ் அதிகமாக இருந்தது. அட்வான்ஸும் நேற்று வந்து ஓரளவு வந்து கம்மியாக இருந்தது. போக அதே மாதிரி அட்வான்ஸ் 1421 பங்குகள் நேற்று க்ளோசிங்கில் 1421 பங்குகள் அட்வான்ஸ் ஆகும். டிக்ளைன்ஸ் பார்த்தோம் 1554 பங்குகள் டிக்ளைன்ஸ் ஆக இருந்தது. 52 வார ஹை பார்த்தோம் 36, 52 வார லோ பார்த்தோம் 101, அப்பர் சர்க்கியூட் 51, லோவர் சர்க்கியூட் 87 இருந்தது நேற்று. ஸோ ஐபிஓ பார்த்தோம் அப்படின்னா 4 ஐபிஓ ஓப்பன் இருக்குது. 2 வந்து மெயின் போர்டு இருக்குது, 2 வந்து எஸ்எம்ஏ இருக்குது. கான்ஃப்ளெக்ஸ் சினிமாஸ் அப்படின்ற ஒரு என்எஸ்சியில் லிஸ்டார் ஒரு ஐபிஓ இருக்குது. 127 ரூபா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சவாலியா ஃபுட்ஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஐபிஓ, அதுவும் எஸ்எம்ஏ ஐபிஓ தான் என்எஸ்சியில் லிஸ்டாக போகிறது. 120 ரூபா ப்ரைஸ் பேண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து இது இப்போ நம்ம முக்கிய மெயின் போர்டு ஐபிஓ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் ஐபிஓ வந்து 147 ரூபாயும், ஆல் டைம் பிளாஸ்டிக் அப்படின்ற ஒரு ஐபிஓ வந்து 275 இருக்குது. ஸோ இந்த 2 ஐபிஓக்குமே வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் கிட்டத்தட்ட ஒரு 147 ரூபா அப்படிங்கும்போது ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட்டுக்கு லிஸ்டிங் ஆகிறப்போ ஒரு 8 ரூபாலேருந்து ஒரு 15 ரூபாக்குள்ளே வந்து நம்ம வந்து லிஸ்டிங் கிடைக்கிற ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஆல் டைம் பிளாஸ்டிக் அப்படின்ற ஒரு ஐபிஓக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 15 ரூபாலேருந்து ஒரு 20 ரூபா 25 ரூபா ரேஞ்சுக்குள்ளே வந்து அதுக்கும் வந்து லிஸ்டிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குறைஞ்ச லிஸ்டிங் தான் இருக்குது. ஆனால் அப்ளை பண்ணலாம். லாங் டைமுக்கு ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் நல்லாயிருக்குன்னு தோணுது. ஆல் டைம் பிளாஸ்டிக் கூட லாங் டைமுக்கு நல்லாயிருக்குன்னு தோணுது. ஸோ அதே மாதிரி
ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ கிடைக்கிறவங்களுக்கு லக்கு. ஒரு சின்ன லாபம் இருக்கும் ஸோ லிஸ்டிங் அப்போ இதோட அந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து யாராவது வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட் அப்டேட்ஸ்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி இங்கே நம்ம சொல்கிற எந்த ஒரு தகவலும் வந்து வில்லுங்கன்னு சொல்கிற தகவல் கிடையாது. நீங்கள் எதாவது வாங்குறதா இருந்தால் நீங்கள் பை அண்ட் செல் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் யாராவது வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து பை ஆர் செல் பண்ணுங்கள். நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஓகே, தேங்க்யூ.